ஸ்வீட் ஐட்டம் தான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு நான் இதில் 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறேன். கோதுமை மாவு, கப்பு ரவை, அதில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பானை தண்ணி ஊற்றி நம்ம எதில் அளந்தோமோ அதில் 1/2 கப்பு தண்ணி ஃபஸ்ட்டு 1 கப்பு ஊற்றி கலந்துக்கலாம். அப்புறம் 1/2 கப்பு ஊற்றி கலந்துக்கலாம். நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதை அப்படியே மூடி வச்சிடலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன். நான் அடுப்பு பற்ற வைக்கல. இதில் வந்துட்டு 1 கப்பு சர்க்கரை, நம்ம ஒரு பாகு காய்ச்சிக்கணும், 1 கப்பு தண்ணி, பாவு காய்ச்சிக்கலாம். பாவு பாதம் தேவையில்லை. பிசு பிசுன்னு நம்ம ஒட்டுனா போதும், குலோப்ஜான் பதத்து அளவுக்கு. இப்போ இதை தண்ணி கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும். நல்லா பிசு பிசு வந்துட்டு இப்போ ஒரு ஏலக்காய் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா சூடாகவே இருக்கட்டும், அடுப்பில் இருக்கட்டும். அந்த மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ஒரு 2 சிட்டிகை சோடாப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். மாவு நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இப்போது அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் ஊற்றி ஒரு பக்கம் வந்துட்டு பரட்டி போட்டிருக்கிறேன். எல்லாம் நல்லா ஒரு பப்ளியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. இதேமாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு பாகு காய்ச்சி வச்சோம்னா அதில் வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்ததை இதில் போட்டுடலாம். பாகு கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும். சூடு இல்லைன்னா சூடு பண்ணிக்கிங்க. ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. வீட்டில் உள்ள பொருளே வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டோம். வீட்டில் இருக்கிற 3 பொருளே வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்குறோம். இது ரொம்பவும் சாஃப்டாகவும் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்குது. இது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம பாகில் போட்டு எடுத்ததுனால டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.